ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீட்டில் வந்து இட்லி பொடி சரியாயிடுச்சு. நான் இப்போது அரைக்க போகிறேன். நான் எந்த ஸ்டைலில் அரைக்கிறேன்ட்டு நான் என்னென்ன திங்ஸ் சேவ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது டோட்டலாக வந்து 2 கப் இருக்குது. 2 கப் மீன்ஸ் 1.5 கப் உளுந்து போட்டிருக்கேன். அதே போல் ஒரு 1/2 கப் மட்டும் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு முழு பூண்டு, அதை நான் தோலோடையே உரித்து வச்சுருக்கேன். ஒரு 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு பெருங்காயம். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி அரைக்கிறேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இது கூட கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆயில் எதுவுமே சேர்க்கலை. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது ஃப்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இது லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும். ரொம்ப கேஸ் அதிகமாக நீங்கள் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அது கருகி போயிடும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் இது கூடவே நான் உளுந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். நான் ஆயில் சேர்க்காம தான் வதக்குறேன். நீங்கள் ஆயில் சேர்த்து வதக்குனீங்கன்னா ஸ்டோர் பண்ண முடியாது. கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு ஆகிடும். சீக்கிரமாக கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நீங்கள் இதை அரைச்சிட்டு ஏர்டைட் கண்டெய்னரில் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 15 டேஸ்க்கு மேலே தாராளமாக வரும். கொஞ்சம் கூட பொறுமையாக நம்ம இதை வந்து வதக்கணும். அப்போ தான் ஒவ்வொன்றுமே நல்லா வறுபடும். இல்லைனா பாதி வறுபட்டிருக்கும், மீதியெல்லாம் கருகி போயிடும். அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள். பாருங்கள், கடலைப்பருப்பு அண்டு உளுந்து ரெண்டுமே அழகாக வறுபட்டுருச்சு தெரியும்னு நினைக்கிறேன். உளுந்து வந்து வறுபடும் போதே அதோட வாசனை அழகாக வரும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் சேர்த்துட்டு அதே போல் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது கூடவே இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். ரெண்டுமே கொஞ்சம் நல்லா மொறுமொறுன்னு வரணும். நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், கருவேப்பிலை நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. அதே போல் மிளகாவும் வறுபட்டுருச்சு. இதே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பெருங்காயத்தையும் லைட்டாக வறுத்துக்கலாம். நான் தூள் தான் சேர்க்குறேன். இப்போ கட்டி பெருங்காயம்னாலும் இந்த ஸ்டேஜில் வறுத்துக்கோங்க. அதை இப்போ எல்லா திங்ஸையும் ஒரே பிளேட்டில் வச்சுருக்கேன். நான் நல்லா கூலாகட்டும். அப்புறமா நான் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நான் மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன். அதை மட்டும் அரைச்சிட்டு வந்துடுறேன். அரைச்சாச்சு. இப்போ இது கூட உளுந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறது இதில் போட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. நான் கொஞ்சம் லைட்டாக குறைன்னு அரைச்சிருக்கேன். எங்களுக்கு அப்படி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மாவு மாரி அரைக்கணுனாலும் அரைச்சிக்கலாம். இப்போது கார்லிக் வந்து எப்படி சேர்க்கணும்னு சொல்லிடுறேன். ஒரு கை ஃபுல்லாக நான் வந்து கார்லிக் எடுத்திருக்கேன். நான் கார்லிக் நிறையவே சேர்த்துப்பேன். தோலோடு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் அப்படியே இதை போட்டுட்டு இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஓட்டி விடாமல் பல்ஸ் மோடில் எடுத்து அரைக்கணும். விட்டு விட்டு அரைக்கணும். ரொம்ப ஸ்பீடு பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ஆயில் மாரி வெட்டுரும். அந்த மாரி வரக்கூடாது. பல்ஸ் மோடில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விப் மோட் இருக்குல்ல, அதில் போட்டு எடுக்கணும். அரைச்சாச்சு. பாருங்கள், நல்லா வந்திருக்கு.
என்னோடய மிக்ஸி வந்து சின்னதுங்கிறதுனால நான் 2 டைம்ஸ் போட்டு அரைச்சிட்டு மறுபடியும் அதை பிளெண்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சேன். அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.